Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஈஸியா சிம்பிளாவும் இருக்கிற சௌச்சௌ கூட்டும் நெய் கத்திரிக்காய் ஃப்ரையும் நம்ம பார்க்கலாம். நான் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பருப்பு வேக போடுறது, காய் கட் பண்ணுறது, இது எதுவுமே இல்லாமல் குயிக்காக உங்களுக்காக சொல்லிடுறேன். சௌச்சௌ நிறைய சத்துக்கள் நிறைந்தது. இது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஆனால் இவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததை நம்ம சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுறோம். இதை பற்றி ஒரு வீடியோ என்னோட ஸ்ரீ ஸ்மார்ட்வே சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். யங்ஸ்டர்ஸ்க்கு இதாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் எப்படி செய்முறை விளக்கம் நான் கொடுத்துட்றேன். மற்றபடி ரெகுலராக சமைக்கிற சகோதரிகளுக்கு இதில் என்னென்ன போடணும்னு தெரியும். இது பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்ச பருப்பு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இது நேற்று செஞ்ச பருப்பில் மிச்சம். நீங்கள் நைட்டே பருப்பு வேக போட்டு எடுத்து வச்சுட்டு காய் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த கோம்பு செய்கிறதுக்கு ½ கூட உங்களுக்கு ஆகாது லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு. இது ஆஃபீஸ் செல்லும் சகோதரிகளுக்கும் சரி, ஹோம் மேக்கர் சகோதரிகளுக்கும் சரி ஈஸியாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். இதில் நான் வெங்காயமெல்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே இருக்குது. இதுக்கு கூட்டுக்கு தேவை மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெங்காயம், தக்காளி எல்லாம். ஃபைனல் டச்சாக உங்களுக்கு வேணும்னா தேங்காய் தூவி இறக்கிக்கலாம். இல்லை தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். தேங்காய் நிறைய பேர் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, தாய்ப்பாலுக்கு ஈடான சத்துக்கள் தேங்காய் பாலில் தான் இருக்குது, தேங்காயில் தான் இருக்குது. தேங்காவை நம்ம ஃப்ரை பண்ண தான் அதில் கொலஸ்ட்ரால் அதிகமாகும். பச்சையாக சாப்பிடும்போது எந்த தீங்கும் நமக்கு வராது. குழந்தைகளுக்கு கூட தினம் ஒரு துண்டு தேங்காய், ஒரு துண்டு வெல்லம் கொடுங்களேன். அது நிறைய சத்துக்கள் நிறைந்தது. வாங்க இப்போ போர் அடிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இது முடித்தோடனே இதுக்கு என்ன தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பருப்பு நீங்கள் நைட்டே வேகப்பூ வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி வச்ச காய்கறிகள். இது நான் ஏற்கனவே வச்சுருந்த பருப்புனால இதில் காரம் இருக்கும். இருந்தாலும் இப்போ காய் சேர்க்கறதுனால காரம் கம்மியாக இருக்குங்க. நான் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது 2 பேருக்கு தகுந்த அளவு. இந்த மாதிரி குக்கரில் வச்சு நீங்கள் செய்யும்போது நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும், கேஸ் மிச்சமாகும், வேலையும் சுலபமாக முடியும், காய்களும் நல்லா வெந்து கிடைக்கும். இந்த காய் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு விசில் வருது. இப்போ நம்ம காய் நிறுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு வேகலை அப்படின்னு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா 2 விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட நெய் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் கட் பண்ணால் கருப்பாக போயிடுமில்ல, அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கத்திரிக்காய் கட் பண்ணி போடுற தண்ணியில் கொஞ்சோண்டு பால் சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் கருப்பே ஆகாது. நான் இன்றைக்கி சேர்க்க மறந்துட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா கடுகு கருவேப்பிலை தாளிக்கலாம். இல்லாட்டி சும்மாவே ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சும்மா தான் ஃப்ரை பண்ண போகிறேன். கத்திரிக்காய் நீட்டமாக கட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் நீட்டமாக, அதாவது கொஞ்சம் பொறுப்பாக இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், கருப்பாக இந்த கத்திரிக்காய் அந்த பால் சேர்த்தனால வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ஸோ
ஒரு 1 மினிட் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆனோடனே இதற்கு தேவையான இந்த தனி மிளகாய் தூள் சொல்லுவாங்களே, மல்லி மிளகாய், குழம்பு மிளகாய், அது சேர்த்துக்கணும். மிளகாய் தூளை கிண்டி விட்டோன்னே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்சுக்கு ஈஸியாக இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் எது செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிடணும். உங்களுக்கு வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிங்கன்னா வெந்துடும், அல்லாட்டி இதில் இருக்க தண்ணியிலே நல்லா சுண்டி வெந்துடும். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலை, அதில் இருக்க தண்ணியிலே வெந்துட்டுருக்கு பாருங்கள். நடுவில் இப்படி கிளறி விட்டுக்கணும். உங்களுக்கு டைம் இருந்தால் சிம்மிலே வச்சு இது பண்ணுங்க, அல்லாட்டி வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ நம்ம கூட்டுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துடலாம். அதனால் இந்த இதை வந்து அடுத்த அடுப்பில் மாற்றிட்டு இப்போ தாளிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிதம் கொடுத்துடலாம். நம்ம கடுகு, சீரகம், எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை எப்பொழுதும் இப்படி கிள்ளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசம் நல்லா இருக்கும். இதில் கொத்தமல்லி தழை, நான் இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தான் எடுக்க போகிறேன். நம்மளுடைய சுவையான கூட்டு தயார். இந்த ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது 2 பேருக்கு தகுந்த அளவு இருக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காய் எப்படி ஃப்ரை ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நான் வெறும் சிம்மிலே வச்சு தான் இது பண்ணேன். இன்னும் ஃப்ரை ஆகணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நான் இந்த ஸ்டேஜில் தான் எடுக்க போகிறேன். இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் நானும் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்மளது எப்படி நல்லா ஃப்ரை ஆகிருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நெய், ஃபைனல் டச். எந்த டிஷ்ஷுக்குமே ஃபைனலாக கீ போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம கூட்டுக்கும் கொஞ்சம் நான் நெய் போட்டேன். சாம்பார் வச்சு எடுத்த உடனே இறக்கி வச்சு நெய் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போது அந்த வாசம் அப்படியே நம்மளை சாப்பிட சுண்டி இழுக்கும். நெய் ஊற்றிக்க விருப்பப்படாதவங்க கூட இது சாம்பாரில் நெய் கலந்தப்ப அது ஒரு டேஸ்ட்டு தெரியும், அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திட்டோம். கத்திரிக்காய் நெய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு, கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டூடியோ மாதிரியெல்லாம் வச்சு இது பண்ணேன். நான் சமைக்கிறது உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இன்றைய சுவையான லஞ்ச் கோம்போ ரெடி. சௌச்சௌ கூட்டு, கத்திரிக்காய் நெய் வறுவல், ரசம், தாளிச்ச தயிர். கோயம்புத்தூரில் ஒரு ஹேபிட் இருக்குது, அவங்க தயிரை பிளைனாக சாப்பிட மாட்டாங்க, தாளித்து தான் சாப்பிடுவாங்க. தினம் தயிர் வெங்காயம் எடுத்துக்கோங்க, அது உடம்புக்கு நல்லது. பிரியாணிக்கு நம்ம ஏன் தயிர் வெங்காயம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நான் இன்னொரு சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். இது ரொம்ப சிம்பிள். சின்ன வெங்காயம் கட் பண்ணி, கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை
தாளித்து இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து தயிரில் கலந்து உப்பு போட்டால் தாளித்த தயிர் ரெடி ஆச்சு. சவுச்சவு கூட்டு, ரசம், அவ்வளோதான். சிம்பிள். இது 1/2 hour கூட ஆகாது. நீங்கள் முதல் நாளே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும், டென்ஷன் இல்லாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.